வணக்கம். ஓஷோ உலகம். சிங்கம் கூட்டமாக செல்லாது, ஆடுகள் கூட்டமாக செல்லும். ஓஷோ ஒரு புத்தகத்தில் சொல்லிய குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக உயர்ந்த வரிகள் இது. இதை நான் படித்த உடனே நான் எனக்கு அப்படியே மதிப்பு மரியாதையுடன் ஓஷோவை நான் பார்த்தேன். இப்போ இதுலேருந்து நம்ம படிச்சுக்கிற வேண்டிய விஷயங்களுக்கு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்கள் சிங்கமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆடு கூட்டம் கூட்டமாக போகும். அது ஆட்டு மந்தை அப்படின்றோம்ல, அது மாதிரி அப்படியே கூட்டம் 10ஓட 1, 100ல் ஒரு ஆள், 1000ல் ஒரு ஆள், அப்படி இருக்க போகிறீங்களா நீங்கள்? அப்படியே கூட்டத்தில் எல்லோரும் ஒடிஞ்ச கூட்டத்தில் நீங்கள் அதுக்கு உங்களுக்குன்னு அடையாளம், உங்களுக்குன்னு ஐடென்டிஃபிகேஷன், உங்களுக்குன்னு ஒரு சுயத்துவம் எதுவுமே இல்லாமல் கூட்டத்தில் கோவிந்தா போட்டுன்னு இருக்குல்ல, கும்பலில் ஒரு ஆள், அப்படி இருக்க போகிறீங்களா நீங்கள்? அப்படி இருக்கிறது வாழ்க்கையா? அது நல்லதா? சிங்கத்தை போல இருக்கணுமா இல்லையா? தனியாக பயணித்து, தனியாக நடந்து, தனியாக ஓடி, தனியாக சாதனை புரிந்து அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் மிக உயர்ந்த விஷயம். கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கிறதுல என்ன பெருமை? தனியாக இருந்து, தனியாக பயணித்து, தனியாக செயல்பட்டு, தனியாக காரியங்களை செய்து, தனியாக நடந்து, தனியாக ஓடி, அப்படி தான் இருக்கணும். சிங்கத்தை போல் இருக்கணும். ஓஷோ அதை தான் சொல்கிறாரு. அதனால் எப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள், மேதைகள், உயர்ந்த அறிவாளிகள், படிப்பாளிகள், படித்தவர்கள், பேரறிஞர்கள், மிகப்பெரிய தத்துவவாதிகள், அவங்க எல்லாருமே இந்த ஆட்டின் கூட்டத்தை போல, ஆட்டு மந்தையை போல அப்படி இருக்க மாட்டார்கள். சிங்கத்தை போலத்தான் இருப்பார்கள். தனியாக செயல்படுவார்கள், தனியாகவே எல்லா காரியத்தையும் செய்வார்கள், தனியாக சிந்திப்பார்கள், தனியாக படிப்பார்கள், தனியாக தாங்கள் படித்ததை உலகத்திற்கு கூறுவார்கள், தனித்துவம் இருப்பதை போல எல்லா விஷயங்களிலும் நடந்து கொள்வார்கள். அவங்க தனித்துவம் இருப்பதை போல எல்லா விஷயங்களிலும் நடந்து கொள்வதால் தான் அவர்கள் தனித்துவம் கொண்ட மனிதர்களாக உலகத்தால் நினைக்கப்படுகிறார்கள். நோட்டபுள் ஃபிகர்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்றோம்ல, அந்த நோட்டபுள் ஃபிகர்ஸ் ஃபுல்லாக சாதனையாளர்கள் ஃபுல்லாக பாருங்கள். உலகத்தில் எல்லா துறையிலையுமே, அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி, இலக்கியத்துறையாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, தொழில் துறையாக இருந்தாலும் சரி, பொதுநலத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் உலகமாக இருந்தாலும் சரி, எந்த உலகமாக இருந்தாலும் அதில் நோட்டபுள் ஃபிகர்ஸ் சொல்லி ஷைனிங் ஸ்டார்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு இருக்குல்ல, பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள், அவங்க எல்லாமே பாருங்கள், அவங்க ரொம்ப இண்டிவிஜுவலாக செயல்பட்டுருப்பாங்க. இண்டிவிஜுவலாக தங்களுக்குன்னு இருக்கக்கூடிய திறமையை வச்சு அப்படியே செயல்பட்டு அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களால உன்னதமான செயல்களை இந்த உலகத்தில் செய்ய முடிந்தது. இப்போ எழுத்தாளர்கள் அப்படின்னு வரும்போது அப்படியே நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வரோம்ல, எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம்ல. இப்போ அப்படியே எங்கே காலத்தை கடந்து லியோ டால்ஸ்டாய், மேக்சிம் கார்கி, ஃபியோடர் தாஸ்தவஸ்கி, துர்கனேவ், ஆண்டன் செக்காவ், ஆஸ்கார் வைல்டு, ராபர்ட் ஃப்ராஸ்ட், எமிலி டிக்கின்சன், வால்ட் விட்மேன், H.W. லாங்ஃபெல்லோ, தாமஸ் கிரே, அப்படிலாம் சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டே அவங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக பார்த்தவங்க. அப்போ அப்படியே நம்ம இதில் ரவீந்திரநாத் டாகூர், பிரேம்சந்த், சரத்சந்திர சட்டர்ஜி, வைக்கம் முகமது பஷீர், தகழி சிவசங்கர பிள்ளை, எஸ்கே பொற்றைக்காட், எம் முகுந்தன், பால் சக்கரியா, ஜெயகாந்தன், அப்படியே வண்ண நிலவன், வண்ணதாசன், அப்படியே சொல்லிட்டேவங்க, பா சிவபிரகாசம், புதுமை பித்தன், கூப்பா ராஜகோபாலன், கு அழகிரிசாமி, தி ஜானகிராமன், சுந்தர ராமசாமி, எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், இப்படிலாம் பேர்களை சொல்லிட்டே இருப்பாங்க. சிவாஜி கணேசன், எம்ஜி ராமச்சந்திரன், எம்எஸ் விஸ்வநாதன், டிஎம் சவுந்தரராஜன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், சத்யஜித் ரே, ஷியாப் பனகல், மிருனால் சென், கிரீஷ் கர்னாட், கிரீஷ் காசரவள்ளி, அடூர் கோபாலகிருஷ்ணன், கேஜே ஜார்ஜ், பிஏ பக்கர், பரதன், அப்படியே இப்போ இது பண்ணிகிட்டே போங்க, எம்டி வாசுதேவன் நாயர், இப்படிலாம் பேர்கள் அப்படியே சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஏ பீம்சிங், ஏபி நாகராஜன், ஸ்ரீதர், பாலச்சந்தர், பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா, மணிரத்னம், ஃபாசில், இப்படி இது பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் நோட்டபுள் ஃபிகர்ஸ். அதில் நான் சினிமாத்துறை, இலக்கியத்துறை அப்படி சொல்லிட்டேன். அப்படிங்களா, இதை தாண்டிய துறையெல்லாம் இன்னும் இருக்குல்ல, அது புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக இந்த துறையில் முத்திரை பதித்தவர்கள் அப்படின்னு இருக்கலாம். இவங்கெல்லாம் எப்படி செயல்பட்டு அப்படின்னு இருந்தாங்கன்னா பாருங்கள், இவங்க தங்களுடைய அந்த தொழில்ன்ற ஒரு மேட்டருக்குல்ல, அதில் மட்டுமே கண்ணாக இருந்திருப்பார்கள். இதை தாண்டியெல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்படியே அந்த கர்மமே கண் என செயல்பட்டு அப்படி இருக்குல்ல, அந்த கர்மமே கண் என செயல்பட்டு அப்படியே சிங்கத்தை போல தனியாக நடந்து அப்படியே அந்த எப்போ 24 hours அந்த ஒர்க்லேயே கவனமாக இருந்திருப்பாங்க. அந்த பணி, தாங்கள் செய்யக்கூடிய பணி, தாங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய துறை, அதை மட்டுமே
அதனால தான் காலத்தை கடந்து இதில் பல மனிதர்கள் வந்து பெரும்பாலான நபர்கள் நான் இப்போ சொன்னதில் 90% பீப்புளுக்கு மேலே இறந்துட்டாங்க, மரணம் அடைஞ்சாச்சு, இந்த உலகத்தை விட்டு நீங்கி சென்று விட்டார்கள். இந்த சென்று விட்டவர்கள் எந்த அளவிற்கு ஆழமான முத்திரைகளை எங்கு பதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதேமாரி உயிருடன் இருப்பவர்கள், இப்போ நான் பேசுகிற நபர்களே உயிருடன் இருப்பவர்கள் எந்த அளவுக்கு ஆழமான முத்திரைகளை இன்னும் செய்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. அப்போ இவங்க எல்லாமே சிங்கத்தை போல இருக்கிறார்கள், ஆடுகளைப் போல அல்ல. கூட்டம் கும்பலில் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இல்லை, ஆட்டு மந்தைகளில் ஒருவர் அப்படின்ற மாதிரி இல்லை. அதனால் சிங்கத்தை போல வாழ வேண்டும். இப்போ ஓஷோ சொல்கிறது அதுதான். இதுமாதிரி இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நினச்சி பாருங்கள், நம்ம ஆடாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா சிங்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி நினச்சி பாருங்கள். இந்த சிங்கத்தை போல செயல்பட்டுன்னு வரும்போது கூட்டத்தில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கக்கூடாது. கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்து அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எந்த காலத்திலையுமே முத்திரை பதிக்கக்கூடிய ஆழமான பதிவுகளை இந்த உலகத்தில் உங்களால் செய்ய முடியாது. அதை எழுதி வச்சுக்கோங்க. அதனால் வந்து அந்த தனியாக சோலோவாக நீங்கள் மட்டுமே தனியாக செயல்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது மாதிரி சிங்கத்தை போல நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் நீங்கள் செயல்படக்கூடிய துறையில் நீங்கள் ஆழமான முத்திரைகளை நிச்சயமாக பதிப்பீர்கள் அப்படின்றத ஓஷோ வந்து சிங்கத்தையும் ஆட்டையும் உதாரணங்களாக காட்டி தான் எழுதிய நூலில் எழுதியிருக்கிறாரு. அந்த விஷயம் எனக்கு மிக முக்கியமான விஷயமாக மனதில் பட்டதால் அதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.